மற்றும் ஒரு முக்கிய செய்தி, இரண்டாவது நாளாக மாவட்ட செயலாளர்களுடன் இன்றும் ஆலோசனை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. முன்னதாக அதிமுகவின் ஆலோசனை கூட்டமானது மாவட்ட செயலாளர்களுடன் நடைபெற்ற நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சாமுவேல், வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாவது நாளாக இந்த மாவட்ட ஆலோசனை கூட்டமானது நடத்தி வருகிறார். அந்த கூட்டத்தில் அவர் பேசி வரும் உரை என்ன, அதை பற்றி சொல்லுங்க. யுவராணி, இன்றைய தினம் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது நாளாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் பார்த்தோமானால் அதாவது புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களும், அதே போல வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக மீதமுள்ள மாவட்ட செயலாளர்களுக்கு இன்றைய தினம் கூட்டமானது நடைபெறுகிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதாவது மெகா கூட்டணியானது அமைத்திருக்கிறோம் என்றும், அதே போல இந்த கூட்டணி கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தனது மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரையானது வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த அதாவது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுடனும், அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்டு இருந்தபடி இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் அமைக்கப்பட்டிருக்கிறார்களா, அதே போல இந்த பணிகள் முழுமையாக செயல்பட்டு வருகிறதா, புதிய நிர்வாகிகள் சேர்க்கக்கூடிய பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்றும் அவர் தனது மாவட்ட செயலாளரிடம் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் பார்த்தோம்னால் அதிக அளவில் உறுப்பினர் சேர்க்கை, அதே போல அந்த பூத் கமிட்டி புத்தகங்களை நிறைவு செய்து உள்ளது குறித்து அவர் பாராட்டுகளும் அதாவது எந்தெந்த மாவட்டங்கள் முடித்திருக்கிறார்களோ அந்த மாவட்டங்களுக்கு தனது பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் முடிக்காத அதாவது இன்னும் மீதமுள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டமானது முழுமையாக நடத்தப்படவில்லை, அந்த பணிகளை இன்னும் நிறைவு செய்யாத நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளரையும் கடிந்து கொண்டதாகவும் தகவலானது வெளியாகி வருகிறது. ஏனென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவானது இந்த கூட்டணி, அது பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதே போல அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு, அதே போல பிரணி நிர்வாகிகள், பிரணி மாவட்ட செயலாளர்கள் அவர்களை ஒன்றிணைத்து இந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு ஆலோசனையானது வழங்கி தொடர்ந்து இந்த அரசியல் அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும், அதே போல தோய்வாக இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் நிலவுகிறது என்று தொடர்பான ஆலோசனையும் வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் அதாவது இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும் என்றும், அதே போல கூட்டணி அமைந்தாலும் சரி அமையாமல் போனாலும் சரி அதிமுகவுடைய வாக்கு எந்த விதத்திலும் குறைந்துவிடக்கூடாது. வருகின்ற நாட்களில் ஏற்கனவே அதிமுகவுடைய வாக்கு வைத்துதான் மற்ற கூட்டணி கட்சிகளை கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெறக்கூடிய நிலையானது தள்ளப்படுகிறார்கள். ஆகவே அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் எந்த விதத்திலும் குறையக்கூடாது, அதிக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையும் எடப்பாடி பழனிசாமி தனது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை தேர்தலில் களமிறங்க போவது யார், ராஜ்யசபா சீட் யாருக்கு, கட்சி பணிகள் குறித்து பேசி வருகிறார். இது பற்றிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.